இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படிக்கு நம்முடைய வேத வசனங்களை நாம் எடுப்பேன். இந்த வாரம் வேதத்தை வாசித்தீர்களா? இப்ப நம்ம வேதத்தை வாசிக்க வேண்டும் என்ற தலைப்பிலே நாம் என்ன பண்ணி கொண்டு வருகிறோம்? பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டு வருகிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் எப்படிலாம் வேத வாசிப்பு இருக்கிறது. முதல் வேத வாசிப்பு எப்படிப்பட்ட வாசிப்புனா முரட்டாட்டமான வேத வாசிப்பு. அப்படின்னா என்ன? முரட்டாட்டமான வேத வாசிப்பு என்ன? பைபிளையே என்ன பண்றது இல்லை, தொடர்றது கிடையாது. பைபிளை எடுத்து படிக்கிறதே கிடையாது. அதுக்கு பேர் தான் என்னது? முரட்டாட்டமான வேத வாசிப்பு. அப்படிப்பட்ட ஒரு முறையிலே நீங்கள் வேதத்தை தொடாமல் இருப்பீர்கள் என்றால், வேதத்தை வாசிக்காமல் இருப்பீர்கள் என்றால் நித்திய ஜீவனை என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. நான் வேணா ஒரு சர்டிபிகேட் ஒன்று போட்டு சர்டிபிகேட் ஆஃப் கேரண்டி வாரண்டி அப்படின்னு போட்டு வேதத்தை வாசிக்காத உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது என்பதை நிச்சயமாக நான் கூறுகிறேன் என்று சொல்லி நான் கையெழுத்து போட்டு சர்ச்சை சீல் போட்டு கூட என்ன பண்றேன், உங்களுக்கு கையில் கொடுக்குறேன். ஓகேவா? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வேத வசனத்தை என்ன பண்ண வேண்டும்? வாசிக்க வேண்டும். சரியா? சரி, இன்னொரு முறை என்ன முறை அப்படின்னா சடங்காச்சார முறை. ஒரு சடங்குக்காக, ஒரு சம்பிரதாயத்திற்காக வேத வசனத்தை என்ன பண்ணுவது? எடுத்து வாசிப்பது. அவங்க எப்படி வாசிப்பாங்கன்னா, ஒண்ணு இந்த தேதியில கேலண்டர்ல என்ன வசனம் இருக்குது, பைபிள் அப்படியே கண்ணை மூடிட்டு திறப்பாங்க. அப்போ என்ன வசனம் வருது அதை வாசிப்பாங்க. அப்புறம் ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? வேதத்தை திறந்து ஏதோ ஒரு வசனத்தை வாசித்து என்ன பண்ணுவாங்க? போவாங்க. ஒரு பிசினஸ் பேசுறதுக்காக போகும்போது வேதத்தை எடுத்து திறந்து வாசிட்டு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க பேக்ல ஒரு சின்ன பைபிள் வச்சிருப்பாங்க, அவங்க வண்டியில ஒரு பைபிள் வச்சிருப்பாங்க, ஆபீஸ் டேபிள்ல ஒரு பைபிள் வச்சிருப்பாங்க, வீட்டுல ஒரு பைபிள் வச்சிருப்பாங்க, தலைமாட்டில் ஒரு பைபிள் வச்சிருப்பாங்க, எல்லா இடத்துலயும் ஒரு பைபிள் இருக்கும். எதுக்கு அப்படின்னா ஏதோ ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? பைபிள் எடுத்து அப்படி ஓபன் பண்ணி ஒரு வசனத்தை வாசனை மூடிட்டு என்ன பண்ணணும்? அந்த காரியத்தை செஞ்சா அது எனக்கு என்ன பண்ணும்? வாய்க்கும். இது என்ன? சடங்காச்சார முறையாக வேதத்தை வாசிப்பது. அடுத்த ஒரு முறை, அது என்ன முறை? மத ரீதியாக வேதத்தை வாசிப்பது. மத ரீதியாக அப்படின்னா ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? வேதத்தை வாசிக்கணும். அப்போ நான் வேதத்தை வாசிக்கலன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எனக்கு என்ன பண்ணாது? வராது, கிடைக்காது. முன்னாடி காலங்கள்ல நாங்க சர்ச்சைக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய போதகர்கள் எங்களுக்கு இப்படியா சொல்லி கொடுப்பாங்க. அதாவது வேலை கிடைக்கலன்னா என்ன பண்ணுமா? பைபிள் வாசிக்கணும். எது கிடைக்கலன்னா? வேலை கிடைக்கலன்னா. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு யாரோ ஒருத்தருக்கு என்ன கிடைக்கலையா? வேலை கிடைக்கல. உடனே அவர் ஐயா எனக்கு வேலை கிடைக்கல என்றால் ஜெபம் பண்ணுங்கன்னாராம். உடனே பாஸ்டர் சொன்னாராம், நீ டெய்லி சர்ச்சுக்கு வா, பைபிள் எடுத்து என்ன பண்ணு, உட்கார்ந்து வாசிட்டு போ, உனக்கு என்ன கிடைக்கும்? வேலை கிடைக்கும். அதே மாதிரி அவர் டெய்லி வந்தாராம், பைபிள் திறந்து என்ன பண்ணாராம்? வாசித்தாராம். வாசித்த உடனே என்ன கிடைச்சிச்சு அவருக்கு? வாசித்து முடிச்ச உடனே எனக்கு என்ன கிடைச்சிச்சு? வேலை கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் கிடைச்சது எதை வாசிக்கிறது இல்ல, பைபிளை வாசிக்கிறது. அப்போ பாஸ்டர் அவருக்கு என்ன கத்து கொடுத்துட்டாரு? ஏதோ ஒரு மத ரீதியா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நீ என்ன பண்ணு? பைபிளை வாசி. இப்ப நீங்க ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்களுக்கு வேலை இல்லாத டைம் எல்லாம் சர்ச்சில் இருப்பாங்க. வேலை கிடைச்ச உடனே என்ன பண்ணுவாங்க? சர்ச் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. அப்போ அது கிடையாது. அது நம்ம ஏதோ ஒன்றுக்காக ஒன்றை செய்ய வேண்டும் என்று நம்மை உண்டி தருவரும். அப்போ நீங்க பைபிளை படிச்சாலும் படிக்கலாம், கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பார். ஓகேங்களா? அவர் அவ்வளவு கொடூரமான தேவன் அல்ல. ஆனாலும் பைபிளை ஏன் வாசிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு புரிஞ்சு என்ன பண்ணணும்? வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும். சரிங்களா? அது என்னது? மத ரீதியாக வேதத்தை வாசிக்கணும். அதே போல கர்த்தர் என் மேல ரொம்ப கோபமா இருந்தாரு, நான் டெய்லி உட்கார்ந்து பைபிளை வாசித்து ஆண்டவருடைய கோபத்தெல்லாம் என்ன பண்ண போறேன்? தணிக்க போறேன். ஆண்டவருடைய என்ன சொல்லுவாங்களே, தேவ குத்தம், தேவ கோபம் என் மேல என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. அதனால நான் பைபிள் என்ன பண்றேன்? வாசிக்கிறேன். இதெல்லாம் மத ரீதியாக நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. சிலர் சொல்லுவாங்க,
நான் நெடுமுழங்காலேயே பைபிள 10 முறை வாசிச்சிருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் நெடுமுழங்கால் எல்லாம் பைபிள வாசிக்க சொல்லல. பைபிள வாசிக்கணும். ஏன் வாசிக்கணும்னா ஆண்டவர் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக பைபிள் வாசிக்கணும். பைபிள வாசிக்கணும். ஏன் வாசிக்கணும்னா நான் நீதியாய் நடப்பதற்கு நான் பைபிள என்ன பண்ணணும்? வாசிக்கணும். நான் பைபிள வாசிக்கணும். எதுக்கு? நான் நியாயமாய் வாழ்வதற்கு பைபிள் என்ன பண்ணணும்? வாசிக்கணும். அப்போ பைபிள் வாசிக்கிறது ஏதோ சடங்குக்காக, சம்பிரதாயத்துக்காக, மத ரீதியாக அல்ல, பக்தி விருத்தி அடைவதற்காக. அல்லேலூயா. என்ன அடையணும்? பக்தி விருத்தி அடையணும். பைபிள் வாசிப்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பழக்கமாக மாற வேண்டும். பழக்கம்னா வாசிப்பது அல்ல, அந்த பைபிள்ல இருக்கக்கூடிய என்னென்னலாம் நம்ம கத்துக்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில என்னவா மாறணும்? பழக்கமாக மாற வேண்டும். பைபிள் வசனம் நம்முடைய வாழ்க்கையாக மாறும். அல்லேலூயா. சோ அதற்காக நம்ம என்ன பண்ணோம்? பைபிள் வாசிக்கணும். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வேதத்தை 3 விதமாக என்ன பண்ணலாம்? பிரிக்கலாம். சம்பவங்கள், கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளைகள், இதை செய், இதை செய்யாதே. மூன்றாவது கடவுளை பற்றிய வெளிப்பாடு, கர்த்தரை பற்றிய வெளிப்பாடு. கர்த்தர் யார்? கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவருடைய சுபாவம் எப்படிப்பட்டது என்றெல்லாம் வேதத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதன் அடிப்படையில தான் இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளைகளை நாம் என்ன பண்ணோம்? பார்த்தோம். இயேசு என்ன கட்டளை கொடுத்தாரு? மனம் திரும்புங்கள் என்று ஒரு கட்டளை கொடுத்தார். இன்னொரு கட்டளை என்ன கொடுத்தாரு? என்னை பின்பற்றி வாருங்கள் என்று ஒரு கட்டளை கொடுத்தார். அந்த உதாரணமா அந்த 2 கட்டளைகளை பார்த்தோம். அதுக்கப்புறமா இயேசு கிறிஸ்துடைய போதனை, அதாவது இயேசு சில உவமைகளை, சில கதைகளை சொல்லி அதன் மூலமாக என்ன பண்றார்? போதனைகளை அவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்போ பைபிள் வாசிக்கும் போது இந்த மாதிரி சில உவமைகள், ஓமானங்கள், கதைகள், அதுல சில கருத்துக்களை இயேசு என்ன பண்ணுகிறார்? கற்றுக் கொடுக்கிறார். அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் என்ன பண்ணோம்? பார்த்தோம். சரியா? இப்போ நாம் இன்னொரு ஒரு ஒரு கண்ணோட்டத்தை, வேதத்தை குறித்த ஒரு கண்ணோட்டத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். இதையும் உங்க மைண்ட்ல நீங்க என்ன பண்ணுவோம்? வச்சுக்கணும். இப்போ பழைய ஏற்பாடு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், 3 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பழைய ஏற்பாடை ஒருங்கிணைத்தது யார் அப்படின்னா மனிதர்கள், யூதர்கள், ரபிமார்கள். நல்லா கவனிக்கணும். யார் அதை ஒருங்கிணைத்தது? மனிதர்கள் அதை ஒருங்கிணைத்தார்கள். இப்போ அவங்க ஒருங்கிணைக்கும் போது கடவுள் கொடுத்த கட்டளைகள், தீர்க்க தரிசன ஆகமங்கள், அப்புறம் 3வது எழுத்துக்கள் என்று 3 பகுதிகளை ஒன்றாக அவங்க என்ன பண்ணாங்க? ஒருங்கிணைத்தாங்க. பழைய ஏற்பாட்டுல தோரா, நெவியீம், கெத்துவீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மோசே மூலமாய் தேவன் கொடுத்த கட்டளைகள், இதை செய், இதை செய்யாதே. 2வது தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் கொடுத்த கட்டளைகளை மறுபடியும் ஜனங்களுக்கு என்ன பண்றார்? ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தி சொல்லி ஜனங்களுக்கு எச்சரித்து ஜனங்களை மறுபடியும் தேவனாண்டைக்கு என்ன பண்ணுகிறார்? கூட்டி சேர்க்கிறார். சோ அதனால நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம், இது 2ம் என்னது? ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட ஒன்று. 3வது எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த எழுத்துக்கள்லாம் கடவுள் கொடுத்தவைகள் அல்ல, மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டவைகள். நல்லா புரிஞ்சுக்கணும். கடவுள் எதை கொடுத்தாரு? நியாயப்பிரமாணத்தை மட்டும்தான் கொடுத்தாரு. அப்புறம் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி ஜனங்கள் நடக்கவில்லை என்ற உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? சில தீர்க்கதரிசிகளை அழைத்து எழுப்பி இந்த நியாயப்பிரமாணத்தின்படி ஜனங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? எச்சரிக்கிறார். மறுபடியும் இந்த நியாயப்பிரமாணத்தை அவங்களுக்கு என்ன பண்றாரு? ஞாபகப்படுத்தி நீங்கள் என்னுடைய போதனைக்கு, என்னுடைய கட்டளைகளுக்கு என்ன பண்ணுங்கள்? திரும்புங்கள் என்று தீர்க்கதரிசிகள் மூலமா ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? எச்சரிக்கை செய்கிறார். புரியுதா? அப்போ இந்த நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் மட்டும்தான் தேவனால் என்ன பண்ணப்பட்டது? கொடுக்கப்பட்டு அது ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டது. 3வது சொன்ன இல்லையா, எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த எழுத்துக்கள்லாம் யாரால் எழுதப்பட்டது? மனிதர்களால் எழுதப்பட்டது. இதுல இந்த மனிதர்கள் அந்த யூதர்களால்
தேவ மனிதர்களாக, சில நேரங்களில் தீர்க்கதரிசிகளாக என்ன பண்ணப்பட்டவர்கள், எண்ணப்பட்டவர்கள். நான் சொல்றது. அதனால இதை அவங்க ஒரு ஓல்ட் டெஸ்டமென்ட், பழைய ஏற்பாட அவங்க ஒருங்கிணைக்கும் போது இந்த முக்கியமான நபர்கள், யூதர்களுக்கு முக்கியமான நபர்களாய் இருந்தவர்களுடைய எழுத்துக்களை என்ன பண்றாங்க, இந்த இந்த ஒருங்கிணைப்போடு என்ன பண்றாங்க, அதையும் சேர்க்கிறாங்க. அந்த எழுத்துக்கள் அப்படின்றதுல எதெல்லாம் வருது உங்களுக்கு நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சங்கீதங்கள், நீதிமொழிகள், யோபு புஸ்தகம், உன்னத பாட்டு, ரூத்து, புலம்பல், எஸ்தர், பிரசங்கி, அப்புறம் தானியேல், எஸ்ரா, நெகேமியா, 1 நாளாகமம், 2 நாளாகமம். இதெல்லாம் என்னது, எழுத்துக்கள். இதெல்லாம் கடவுள் சொல்லி ஜனங்கள் என்ன பண்ணவில்லை, எழுதவில்லை. இது ஜனங்களாகவே என்ன பண்ணினார்கள், எழுதினார். இப்ப இதை எழுதினவங்க எல்லாம் கொஞ்சம் முக்கியமான நபர்கள். யாருக்கு, இஸ்ரவேலர்களுக்கு முக்கியமான நபர்கள். சொல்லணும்னா தாவீது, சாலமோன், அப்புறமா தானியேல், எஸ்ரா, நெகேமியா போன்றவர்கள், அப்புறம் எரேமியா போன்றவர்கள்லாம் முக்கியமான நபர்களாக இருந்தபடினாலே அவங்க என்ன பண்றாங்க, இதை எழுதுனதுனால, இந்த முக்கியமான நபர்கள் எழுதுனால இந்த பழைய ஏற்பாடோட என்ன பண்றாங்க, அதையும் சேர்த்துறாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்தவரை தோரா, ஆண்டவருடைய நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசன ஆகமங்கள்ல தான் அவங்களுடைய வாழ்க்கைக்கான போதனைகளை என்ன பண்ணுவாங்க, எடுத்துக்கொள்வாங்க. வாழ்க்கைக்கான போதனைய சங்கீதத்தில இருந்து, நீதிமொழிகள்ல இருந்து, யோபுல இருந்து, உன்னத பாட்டுல இருந்து, ரூத்துல இருந்து, எஸ்தர்ல இருந்து, பிரசங்கியில இருந்து, தானியேல்ல இருந்து, எஸ்ரா, நெகேமியால இருந்து, 1 நாளாகமம், 2 நாளாகமத்துல இருந்து வாழ்க்கைக்கான போதனைகளை என்ன பண்ணுவதில்லை, அவங்க எடுத்துக்கொள்வதில்லை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்றது. அப்போ பழைய ஏற்பாடு அப்படின்னா நமக்கு எது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கணும், நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமங்களும். சரிங்களா? இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். புதிய ஏற்பாடும் இதே போல பிரிவுகள் இருக்கிறது. ஆனா புதிய ஏற்பாட்டை பாத்தீங்கன்னா 4 பிரிவுகள். எப்படி அப்படின்னா, நற்செய்தி நூல்கள், சபை வரலாறு, நிருபங்கள், அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷம். 4 விஷயம் சொல்லியிருக்கிறேன். நற்செய்தி நூல்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், இது திருச்சபை வரலாறு. அதுக்கப்புறம் நிருபங்கள், ரோமர்ல இருந்து யூதா வரைக்கும் நிருபங்கள். இதெல்லாம் என்னது, கடிதங்கள். அதுக்கப்புறம் கடைசியா வெளிப்படுத்தின விசேஷம். ஓகேங்களா? இப்ப இந்த 4ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நற்செய்தி நூல்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இதுல என்ன இருக்கு அப்படின்னா, எப்படி பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணத்துல ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்தாரோ அதே மாதிரி அந்த நியாயப்பிரமாணத்தை அடிப்படையாக கொண்டு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகள் இருக்கிறது. எப்படி ஆதி ஆத்ம, யாத்திராத்ம, எண்ணாத்ம, லேவியராத்ம, உபாகமத்துல ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்தாரோ அந்த கட்டளைகளை அடிப்படையாக கொண்டு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகள், இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளைகள் அதுல என்ன இருக்குது, அடங்கி இருக்கு. இப்போ ஆதி திருச்சபையில கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகள் தான் ஜனங்களுக்கு என்ன பண்ணப்பட்டது, கற்றுக் கொடுக்கப்பட்டது. நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோங்க. எதுதான், இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகள் தான் கற்றுக் கொடுக்கப்பட்டது. வேற எதையும் குறித்தும் அவங்க என்ன பண்ணதில்ல, பேசினது கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்றேன். இப்போ இந்த சபை இயேசு கிறிஸ்து இருக்கிற வரைக்கும் அது யூதர்கள் வாழ்ந்த அந்த பகுதியில மட்டும்தான் என்னது இருந்தது. இப்போ இயேசு யாருக்கு அவர் போதித்தார்னா, மோஸ்ட்லி 99% யூதர்களுக்கு மட்டும்தான் போதித்தார். அப்போ யூதர்களுக்கு போதிக்கும் போது அவர் நியாயப்பிரமாணத்திலிருந்து நிறைய விஷயங்களை அவங்களுக்கு எடுத்து சொன்னா அவங்களுக்கு அது புரியும், விளங்கும். சில நேரத்துல சங்கீதத்திலிருந்து சில வசனங்களை கூட அவர் என்ன பண்ணுவாரு,
கோடிட்டு காட்டுவார். ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தி கொஞ்சம் தெரியும். நான் சொன்னது. அப்போ முழுக்க முழுக்க அவர் யார் மத்தியில ஊழியர் செய்தார்? யூதர்கள் மத்தியில ஊழியர் செய்தார். அந்த பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தை அடிப்படையாக கொண்டு அவருடைய போதனைகளை அவர்களுக்கு என்ன பண்றார்? கற்றுக் கொடுக்கிறார். சரி, இப்போ இயேசு கிறிஸ்து காலத்துக்கு அப்புறமா சீஷர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த சுவிசேஷத்தை பல நாடுகளுக்கு அவங்க என்ன பண்றாங்க? கொண்டு செல்கிறார்கள். அப்போ ஆரம்ப கட்டத்துல திருச்சபைகள் வளரும் போது அதுல யூதர்களும் இருந்தாங்க, யூதர்கள் அல்லாதவர்களும் இருந்தாங்க. புரிஞ்சுக்கோங்க நல்லா. ஆரம்ப கட்டத்துல யூதர்களும் இருந்தாங்க, யூதர்கள் அல்லாதவர்களும் இருந்தாங்க. அப்போ அந்த இடங்கள்ல அவங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போனது யாரு? யூதர்கள். யோவான், பவுல் போன்ற யூதர்கள் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போறாங்க. ஓகேங்களா? அப்புறம் நாளாக நாளாக என்ன ஆயிடுச்சு? இந்த யூதர்களா இருந்த சீஷர்கள் தங்களுக்கு சீஷர்களா இருந்தவங்களை ட்ரெயின் பண்ணி மற்ற ஊர்களுக்கு என்ன பண்றாங்க? அனுப்புறாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா தீமோத்தேயு, தீத்து, அப்புறம் மார்க்கு, லூக்கா போன்ற மற்றவர்கள் என்ன பண்றாங்க? சுவிசேஷத்தை கொண்டு செல்லுகிறவா இருப்பாங்க. புரியுங்களா உங்களுக்கு? அப்போ ஆதி திருச்சபையில யூதர்கள் இருந்தாங்க, யூதர் அல்லாதவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் சபை வளர வளர யூதர்கள் மொத்தமா குறைஞ்சிட்டாங்க. யார் மட்டும் இருந்தாங்கடா? யூதர் அல்லாதவங்க மட்டும் தான் அதிகமா இருக்கிறாங்க. இப்போ நம்முடைய சபை எடுத்துக்கோங்க. நீங்க எத்தனை யூதர்கள் இருக்கிறீங்க? யாருமே இல்லை. யூதர் அல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? எல்லாருமே யார்தான்? யூதர் அல்லாதவங்க. புரியுது நான் சொன்னது? இப்போ அப்போ அந்த சபையுடைய வளர்ச்சி படிப்படியாக என்னாகுது? அது வளர்ச்சி வரும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் கூட்டங்கள் என்ன ஆகிட்டே இருக்குது? மாறிக்கொண்டே இருக்கு. அப்போ ஆதி திருச்சபையில 300 ஆண்டு வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் போதனை மாத்திரமே என்ன பண்ணப்பட்டது? ஜனங்களுக்கு போதிக்கப்பட்டு வந்தது. ஏன் அப்படின்னா இயேசு மத்தேயு 28ல அந்த 18, 19, 20ல என்ன சொல்றாரு? வானத்திலும் பூமியும் சகல அதிகாரம் எனக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகள், சகல ஜாதி அப்படின்னா இயேசு வந்து கேஸ்ட் பத்தி சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? சகல தேசத்து மக்கள். அப்படின்னா என்ன? வெள்ளக்காரங்க, ஆப்பிரிக்காக்காரங்க, இந்தியங்க, அப்புறம் சைனாக்காரங்க. இந்த 4 கூட்டம் இருக்கிறாங்க. வெள்ளக்காரங்க, ஆப்பிரிக்காக்காரங்க, அப்புறம் நம்ம இந்தியாக்காரங்க, அப்புறம் சைனாக்காரங்க. அதே மாதிரி நீங்க அமெரிக்கால பாத்தீங்கன்னா சில செப்பிந்தியர்கள் இருப்பாங்க. அவங்களுடைய ரேஸ் கூட வித்தியாசமா இருக்கும். அப்ப இந்த மாதிரி பலவிதமான மக்கள் ஜாதிகள் அப்படின்னு சொன்னா என்ன ஜாதி? வெள்ளக்கார ஜாதி, அப்புறம் செப்பிந்தியர் என்ற ஜாதி, இந்தியர்கள் ஒரு ஜாதி, கருப்பர்கின்ற ஒரு ஜாதி, சீனர்கள் போன்றவர்கள் போன்ற ஒரு ஜாதி. அப்படிதான் இந்த ஜாதி தான் சொல்றாரு. சகல ஜாதிகள் எடுத்தோம் நீங்கள் போய் அவங்க என்ன பண்ணுமா? சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? ஞானஸ்நானம் கொடுத்து அதுக்கப்புறம் முக்கியமானது என்ன? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவும் அவர்கள் கை கொள்ளும்படி அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள்? உபதேசம் பண்ணுங்கள். அப்ப இயேசு நமக்கு பிரதானமாக கொடுத்தது என்ன? இயேசு என்ன கட்டளை கொடுத்தாரோ அதை தான் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களுக்கு என்ன பண்ண வேண்டும்? கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போ சபை அப்படின்னு வரும்போது சபையில எதை மட்டும் தான் கற்றுக் கொடுக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் போதனையை மட்டும் தான் கற்றுக் கொடுக்கணும். அதை விட்டுட்டு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆபிரகாமை பத்தி பேசிட்டு இருக்க கூடாது, சாமுவேலை பத்தி பேசிட்டு இருக்க கூடாது, தாவீதை பத்தி பேசிட்டு இருக்க கூடாது, சாலமோனை பத்தி பேசிட்டு இருக்க கூடாது. இவங்க எல்லாரும் விட யார் பெரியவர்? இயேசுதான் பெரியவர். அப்ப யாரை பத்தி மட்டும்தான் பேசணும்? இயேசுவை பற்றியும் அவருடைய போதனைகளை பற்றி மட்டும்தான் பேச வேண்டும். சரிங்களா? ஓகே. இப்போ இயேசு கிறிஸ்து காலத்துக்கு அப்புறமா திருச்சபையில முதல்ல இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய புஸ்தகத்துல முதல்ல எழுதப்பட்ட புஸ்தகம் எந்த புஸ்தகம் அப்படின்னா 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர் என்கிற நிருபம். இதை யார் எழுதுறா? அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அதாவது புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய
புஸ்தகங்களிலே இயேசு கிறிஸ்து காலத்துக்கு அப்புறமா முதலிலே எழுதப்பட்ட புஸ்தகம் 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர். இதுக்கு அப்புறமா தான் நிறைய நிருபங்கள் எழுதப்படுகிறது, நற்செய்தி நூல்களும் என்ன பண்ணப்படுகிறது, எழுதப்படுகிறது. இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டுல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை போதனை இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா மொத்தம் நீங்க புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா 27 புஸ்தகம். இந்த 27 புஸ்தகத்துல 21 புஸ்தகங்கள் என்னன்னா கடிதங்கள், நிருபங்கள். 27ல எத்தனை? 21. இப்ப இந்த 21 நிருபங்களும் புதிய ஏற்பாட்டு திருச்சபைகளுக்காக எழுதப்பட்ட கடிதங்கள். பிற்காலங்களிலே இந்த கடிதங்களை தேவ வசனமாக, தேவ வாக்கியமாக புதிய ஏற்பாட்டு போதனைகளை என்ன பண்ணிருக்காங்க, புதிய ஏற்பாட்டு பைபிள் என்ன பண்ணிருக்காங்க, இணைச்சிருக்காங்க. சொல்றது புரியுதா? 27 புஸ்தகத்துல 21 லெட்டர்ஸ புதிய ஏற்பாட்டு வேத வசனமாக என்ன பண்ணிருக்காங்க, இணைச்சிருக்காங்க. இந்த புதிய ஏற்பாட்டு இந்த 21 நிருபங்கள் எழுதப்படுவதற்கு காரணங்கள் என்ன, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம புதிய ஏற்பாடு வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை வாசித்ததுக்கு அப்புறம் எதுக்கு போவோம், இந்த நிருபங்களை வாசிக்கிறதுக்காக போவோம். அப்ப இந்த நிருபங்களை பற்றி நமக்கு என்ன இருக்கணும், ஒரு அறிவு இருக்கணும். அந்த அறிவோடு இந்த நிருபத்தை என்ன பண்ணணும், நாம் வாசிக்க வேண்டும். சரி, இந்த நிருபம் எழுதப்பட்டது எதற்காக? நிருபம் அப்படின்னாலே என்னது, கடிதம். என்ன சொல்லுங்க, கடிதம். சொல்லுங்க, நிருபம்னா என்னது, கடிதம். இப்போ இந்த கடிதங்கள் எழுதப்பட்டதற்கு நிறைய நோக்கங்கள் இருக்கிறது. இப்ப எதெல்லாம் புதிய ஏற்பாட்டுல கடிதம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். எதெல்லாம் கடிதம் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டுல ரோமர்ல இருந்து யூதா வரைக்கும் என்னது, கடிதம். சரியா? இதுல இந்த 21 கடிதத்துல நல்லா பார்க்கணும், நல்லா கவனிங்க. 21 கடிதத்துல 13 கடிதம் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா பவுலால் எழுதப்பட்டது. 21ல 13 யார் எழுதினா, பவுல் எழுதினார். அப்போ அதுல மெஜாரிட்டி யார் எழுதியிருக்கிறார், பவுல் எழுதியிருக்கிறார். சோ பவுல் எழுதினது என்னது, ரோமர், 1 அதாவது நான் ஒண்ணு சொல்றேன், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், ரோமர், பிலமோன், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து. இதெல்லாம் யார் எழுதுனது, பவுல் எழுதினார். புரிஞ்சுங்களா? 21ல 13 யார் எழுதிருக்கிறார், பவுல் எழுதி. 13 போயிடுச்சா? அதுக்கப்புறம் 1 பேதுரு, 2 பேதுரு. இப்ப எத்தனை ஆயிடுச்சு, 15. அதுக்கப்புறம் 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், 15 3 18. அதுக்கப்புறமா யாக்கோபு, யூதா, 18 2 20. அதுக்கப்புறம் 1 என்னது, எபிரேயர் என்கிற நிருபம். சோ மொத்தம் எத்தனை ஆயிடுச்சு, 21 ஆயிடுச்சு. மொத்தம் புதிய ஏற்பாட்டுல எத்தனை புத்தகம் இருக்குது, 27. 27ல 21 போச்சுன்னா மீதி எத்தனை, 6. 6ல 4 சுவிசேஷம், 4 போயிடுச்சு. மீதி எத்தனை இருக்குது, 6ல 4 போச்சுன்னா 2. 2ல 1 சபை வரலாறு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். இன்னொன்னு என்ன, வெளிப்படுத்தின விசேஷம். புரிஞ்சுச்சா? மொத்தம் 27ல உங்களுக்கு கிளியரா சொல்லிட்டேன். இப்ப இதுலதான் இந்த நிருபங்கள் என்பது இருக்கிறது. நிருபங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இந்த நியாயப்பிரமாணம் அதுல என்ன இருக்குதோ அதுதான் தீர்க்கதரிசிகளை போய் என்ன பண்ணாங்க, ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதே ஸ்டைல்ல தான் இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல இயேசு என்ன போதனை கற்றுக் கொடுத்தாரோ அதே போதனையை அடிப்படையாக வைத்துதான் இந்த நிருபங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனங்கள் எப்படியோ இயேசு கிறிஸ்துவின் போதனையும் நிருபங்களும் அப்படியே. உங்களுக்கு என்ன, ஆதி திருச்சபையில இயேசு கிறிஸ்துவின் போதனை போதிக்கப்படுகிறது. போதிக்கப்பட்டு வரும்போது அவங்களுக்கு எல்லாம் எப்படி அவங்க கத்துக்கிட்டாங்க, ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் கேட்டு என்ன பண்ணிட்டாங்க, கத்துக்கிட்டாங்க. எதையுமே அவங்க என்ன பண்ணல, ஒரு கொஞ்ச நாள் வரைக்கும் எழுத்து வடிவத்தில் அவங்க என்ன பண்ணல, கொண்டு வரல.
விளங்குதா? அப்ப எழுத்து வடிவத்துல கொண்டு வராத வரைக்கும் அவங்க சொல்லி சொல்லி சொல்லிதான் என்ன பண்ணிட்டே இருந்தாங்க, கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்ப பவுல் கேட்கிறாரு, அவர் என்ன பண்றாரு, கத்துக் கொடுக்கிறார். பேதுரு இயேசு கிட்ட இருந்து கேட்டதை அவர் என்ன பண்றார், கத்துக் கொடுக்கிறார். யோவான் இயேசு கிட்ட இருந்து கேட்டதை அவர் என்ன பண்றார், கத்துக் கொடுக்கிறார். இப்படி கத்துக் கொடுக்க அவங்க என்ன பண்றாங்கன்னா ஊர் ஊரா போய் பிரயாணம் பண்ணி கத்துக் கொடுத்துட்டே வராங்க. அப்போ இப்போ இந்த ஊர்ல வந்து கத்துக் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல வந்து கத்துக் கொடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க. போய் திரும்பியும் நம்ம ஊருக்கு வர்றதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 வருஷ கேப்ல வேற யாரும் உள்ள பூந்து தப்பான போதனைகளை என்ன பண்றாங்க, ஜனங்களுக்கு கத்துக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குதான் சொல்லுது. அப்படி கத்துக் கொடுக்கும் போது ஓ இங்க தவறான போதனை வந்தது அப்படின்றத சபையில இருக்கிற ஒருத்தர் என்ன பண்றாங்கன்னா பேதுருவுக்கோ யோவானுக்கோ பவுலுக்கோ என்ன பண்றாங்க, சொல்றாங்க. ஐயா இங்க யாரோ வந்து என்ன பண்றாங்க, தப்பா நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்குறாங்க ஐயா அப்படின்னு சொல்லும் போது, அப்போ இந்த பேரு யோவான் பவுல் போன்றவர்லாம் என்ன பண்றாங்கன்னா லெட்டர் எழுதுறாங்க. என்ன லெட்டர், அந்த சர்ச்சுக்கு லெட்டர் எழுதுறாங்க. என்ன லெட்டர் எழுதுறாங்க, என்னென்ன காரியங்கள் உங்கள் சபையிலே குளறுபடியாக இருக்கிறது, குழப்பமாக இருக்கிறது, நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய போதனை தான் நாங்க உங்களுக்கு கத்துக் கொடுத்தோம், இயேசு கிறிஸ்து கத்துக் கொடுத்த சுவிசேஷம் தான் உங்களுக்கு நாங்க கத்துக் கொடுத்தோம். ஆனா நீங்க இடையில என்ன ஆயிட்டீங்க, ரூட் மாறி போயிடுச்சு. அதனால மறுபடியும் எங்க வாங்க, இயேசு கிறிஸ்து என்ன கற்றுக்கொடுத்தாரோ அந்த போதனைக்கு நேராக திரும்புங்கள் என்று சொல்லி அவர்களை எச்சரித்து இந்த நிருபங்களை இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், எழுதுவோம். சொல்றது புரியுதா, விளங்குதா? சரி, இப்ப உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள், வேர்ட்ஸ், வார்த்தைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 82,654 வார்த்தைகள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் மட்டும் 82,654 வார்த்தைகள். சோ இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல என்ன இருக்குது, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய போதனை, அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், பரமேறுதல் எல்லாமே இதுல அடங்கி. அப்புறம் இந்த நிருபங்களை எடுத்துக்கோங்க. எத்தனை நிருபங்கள், 21 நிருபங்கள். இந்த 21 நிருபங்கள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 84,478 வார்த்தைகள் நிருபங்கள்ல மட்டும். அப்ப இயேசு கிறிஸ்துடைய போதனைக்கு இணையாக எது எழுதப்பட்டிருக்கிறது, நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இங்க 82,000, இங்க எத்தனை 84,000. கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 2,000 குறைவா தான் வித்தியாசம், எழுத்துக்கள் வித்தியாசம். நல்லா புரிஞ்சுக்கணும். சோ இயேசு என்ன போதித்தாரோ அந்த போதனையை வலியுறுத்துவதற்காக தான் எது எழுதப்பட்டது, நிருபங்கள் எழுதப்பட்டது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய திருச்சபையில எப்படி ஜனங்களை கத்துக் கொடுக்குறாங்க அப்படின்னா, இயேசு சொல்லாததுதான் நிருபத்துல சொல்லி இருக்கிறாங்க. இயேசு சொல்லாத வெளிப்பாடுகள் பவுலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்லாதவைகள் பேதுருவுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்லாதவைகள் யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு சொன்னதற்கு அதிகமான நிறைய காரியங்கள், சத்தியங்கள் பவுல், பேதுரு, யோவான் போன்றவர் மூலமாக திருச்சபைக்கு என்ன பண்ணப்பட்டது, கொடுக்கப்பட்டது என்ற ஒரு தவறான கருத்து இன்றைக்கு திருச்சபைகளிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. உங்களை நான் கேட்கிறேன், இயேசு பெரியவரா பவுல் பெரியவரா? இயேசு சொல்லாத பவுல் சொல்ல முடியுமா? சொல்லுங்க, சொல்லுங்க. முடியவே முடியாது. அப்போ இயேசு சொன்னதை விட அதிகமா பவுலுடைய நிருபங்கள்ல இருக்குதுன்னு யாராவது ஒருத்தர் சொன்னா அது முற்றிலும் தவறானது என்பதை நீங்கள் என்ன பண்ண வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு என்ன சொன்னாரோ அதைதான் யாரும் சொல்லியிருக்கிறார், பவுலும் சொல்லியிருக்கிறார். இயேசு சொன்னது எளிமையானது, பவுல் சொல்றது கொஞ்சம் எப்படி இருக்கும், வாசித்து புரிந்து கொள்வதற்கு சற்று கடினமானதாக இருக்கும். ஏன் அப்படி இருக்கும் அப்படின்னா, ஏன்னா அவர் வாழ்ந்த ஊர், அவர் எழுதின ஆட்கள் அப்படிப்பட்ட ஆட்கள். இப்ப நீங்க எடுத்துக்கோங்க, பவுல் எழுதுனதெல்லாம் எங்க, கிரேக்க உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எழுதுறாரு.
ரோமர்கள், எபேசியர், கலாத்தியர், கொலோசியர், கொரிந்தியர், இவங்க எல்லாம் கிரேக்க உலகத்திலே கிரேக்க கலாச்சாரம், கிரேக்க தத்துவ அறிவிலே வளர்ந்தவர்கள். அப்போ பவுல் அவங்களுக்கு எழுதும் போது அவருக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்குது, அந்த மக்கள் புரிந்து கொள்கிற விதத்துல அவர் என்ன பண்றாரு, வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரே தவிர அவருடைய கருத்துக்களோ, அவருடைய வெளிப்பாடுகளோ, அவருடைய போதனைகளோ இயேசு கிறிஸ்துவின் போதனையே மிஞ்சின உயர்ந்த போதனைகள் அல்ல. அதாவது பைபிள்ல ப்ராக்ரசிவ் ரெவலேஷன் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். அதாவது முன்னேறுகிற வெளிப்பாடு. முன்னேறுகிற வெளிப்பாடு எப்படி அப்படின்னா, ஆரம்பத்துல ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். ஆதாமும் ஏவாளும் அவர்கள் பாவத்திலே கீழ்ப்படியாமையே விழுந்து போகிற வரைக்கும் அவர்களுக்கு ஆண்டவரை பற்றிய முழுமையான வெளிப்பாடு இருந்தது. அவர்கள் ஆண்டவரோடு பேசினார்கள், ஆண்டவர் அவர்களோடு என்ன பண்ணினார், பேசினார். அவர்களுக்கு ஆண்டவரோடு நல்ல ஒரு உறவு இருந்தது 100%. இப்ப அவங்க விழுந்துட்டாங்க, கீழ்ப்படியாம போய் விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய மனநிலை எப்படி போயிடுச்சு, கீழ் நோக்கி போய்விட்டது. அவங்க ஆண்டவர் விட்டு என்ன பண்ணிட்டாங்க, தூரம் போயிட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் அவங்க கைவிட்டதுல ஒரு சில மனிதர்களை ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்க கிட்ட போய் தன்னை வெளிப்படுத்துறாரு. அப்போ யார் தன்னை, ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துற நபர்கள் ஆண்டவரை புரிந்து கொண்டு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன பண்றாங்க, கீழ்ப்படிந்து நடக்க தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நோவா, அப்புறம் ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு, இந்த மாதிரி, அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனம், இந்த மாதிரி ஆண்டவரை புரிந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்த நபர்களை பழைய ஏற்பாட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், பார்க்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நோவாவுக்கு இருந்த கடவுளுடைய வெளிப்பாடை விட யாருக்கு அதிகமா இருந்தோம், ஆபிரகாமுக்கு அதிகமா இருந்தது. ஏன்னா ஆபிரகாம் முன்னாடிதான் யார் இருந்தா, நோவா இருந்தார். அப்போ நோவாவுக்கு கடவுளை பத்தி என்ன தெரியுமோ அதை விட அதிகமா யாருக்கு தெரியும், ஆபிரகாமுக்கு தெரியும். அதுதான் என்னது, முன்னேறி செல்லுகிற வெளிப்பாடு. ஆபிரகாமுக்கு கடவுளை பற்றி என்ன தெரியுமோ அதை விட அதிகமாக யாருக்கு தெரியும், மோசேக்கு தெரியும். ஏன்னா மோசே எப்போ வந்தவர், ஆபிரகாமுக்கு பின்னாடி வந்தவர். அப்போ ஆபிரகாமுக்கு கடவுளை பற்றி தெரிந்ததை விட மோசேக்கு அதிகமாக தெரியும். என்னன்னா முன்னேறுகிற வெளிப்பாடு. இப்போ மோசேக்கு அப்புறமா யார் வரா, சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி வர. அப்போ மோசேவுக்கு தெரிந்ததை விட சாமுவேலுக்கு எவ்வளவு தெரியும், அதிகமாக தெரியும். புரியுதா? இதுக்கு பேர் தான் என்னது, முன்னேறி வருகிற வெளிப்பாடு. இப்போ அப்படியே முன்னேறி 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 எங்க நிற்குது தெரியுமா, இயேசுவிடத்தில் நிற்கிறோம். இப்போ இது வரைக்கும் ஆண்டவர் தம்மை எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாரு, சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா, எலியா தீர்க்கதரிசி மூலமா, எலிசா தீர்க்கதரிசி மூலமா, ஏசாயா மூலமா, இப்படியே தன்னை ஆண்டவர் என்ன பண்றாரு, வெளிப்படுத்திட்டே வரார். கடைசியா ஒரு பாயிண்ட் நிக்குது, ஆண்டவரே இந்த பூமிக்கு என்ன பண்றாரு, தம்மை முழுமையாக என்ன பண்ணிட்டாரு, வெளிப்படுத்தி விட்டு விட்டார். சோ இயேசு கிறிஸ்துவுக்குள் கடவுளை பற்றிய ஒரு முழுமையான வெளிப்பாடு மனிதர்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டு விட்டது. In Jesus Christ we have 100% revelation of God. அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு வெளிப்பாடுல முன்னேற்றம் வரணுமா அப்படின்னா அது தேவையில்லை, அவசியமும் இல்லை. சோ இயேசுக்கு அப்புறம் தான் யாரெல்லாம் வரா, பேதுரு, பவுல், யோவான் போன்றவர்கள்லாம் வராங்க. அவங்க நிருபங்களை என்ன பண்றாங்க, எழுதுறாங்க. இப்போ இயேசுதான் ஃபுல்லஸ்ட் ரெவலேஷன், இயேசுதான் முழுமையான வெளிப்பாடு. அதுக்கப்புறமா வந்தவர்களுக்கு எக்ஸ்ட்ரா வெளிப்பாடுகள்லாம் என்ன பண்ணப்படவில்லை, கொடுக்கப்படவில்லை. அப்படி எக்ஸ்ட்ரா வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறது அப்படின்னா அதுக்கப்புறமா யார் யாரெல்லாம் எங்களுக்கு ஆண்டவர் புதுசா வெளிப்பாடு கொடுத்திருக்கிறாருன்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாரையும் நீங்க என்ன பண்ணி ஆகணும், ஏற்றுக்கொண்டாகணும். அதுக்கப்புறம் கிறிஸ்தவ உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஜோசப் ஸ்மித் அப்படின்னு ஒருத்தர் வர்றார். அவர்
அவர் சொல்றாரு, கடவுள் எனக்கு நிறைய காரியங்களை தம்முடைய தூதன் மூலமா என்ன பண்ணியிருக்கிறார், இயேசு சொல்லாததை நிறைய எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இதை நான் ஒரு புதிய வேதாகமாக பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். இதை நீங்கள் வாங்கி வாசித்து நம்புங்கள் அப்படின்றார். வாங்கி வாசித்து நம்பலாமா? நம்ப கூடாது, நம்ப முடியாது. அதனால நான் சொன்னேன், இயேசுவோட அந்த வெளிப்பாடு என்ன ஆயிடுச்சு, நிறைவு பெற்று விட்டது. இயேசுக்கு மேல புது வெளிப்பாடு எதுவும் கிடையாது. இயேசு கிறிஸ்துடைய போதனைய மிஞ்சின புதிய போதனை எதுவும் கிடையாது. அப்போ நிருபத்தை நீங்க வாசிக்கும் போது எந்த எண்ணத்தோடு வாசிக்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கொடுத்த போதனையை மிஞ்சிய போதனை என்று வாசிக்காமல், இயேசு கிறிஸ்துடைய போதனையை உறுதிப்படுத்துகிற ஒரு போதனையாக என்ன பண்ணணும், நிருபங்களை நாம் வாசிக்க வேண்டும். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்துடைய போதனையிலும் நிருபங்களையும் இருக்கக்கூடிய சில வித்தியாசங்களை உங்களுக்கு நான் சொல்றேன். அதை நீங்க நிருபத்துல வாசிக்கும் போது நீங்க தெரிந்து கொள்ளலாம். இப்ப இயேசு எப்பவுமே எதை பத்தி பேசுவார் அப்படின்னா, தேவ ராஜ்யத்தை குறித்து பேசுவார். இயேசு எதை பத்தி பேசுறாரு? தேவராஜ். அவருடைய முதல் பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் என்னவா இருக்குது, சமயமா இருக்குது. சரி, பரலோக ராஜ்யத்துக்கும் தேவ ராஜ்யத்துக்கும் என்ன வித்தியாசம்? பரலோக ராஜ்யத்துக்கும் தேவ ராஜ்யத்துக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப நல்லா பாருங்க, மத்தேயு என்ன சொல்லுவார்னா பரலோக ராஜ்யம் சொல்வார். லூக்கா என்ன சொல்வார்னா தேவ ராஜ்யம் சொல்வார். ஏன் தெரியுமா? மத்தேயு எழுதுறது யாருக்கு எழுதுறாருன்னா யூதர்களுக்கு எழுதுறார். யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கடவுளுடைய பெயர் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அதனால மத்தேயு என்ன பண்றாருன்னா கடவுளுடைய பெயரை பயன்படுத்தாம, கடவுள் இருக்கிற இடம் பேர் என்னது, பரலோகம். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா பரலோக ராஜ்யம் ஒரு வார்த்தை என்ன பண்றாரு, பயன்படுத்து. லூக்கா நீங்க வாசிங்கன்னா லூக்கா என்ன பண்ணுவாரு, தேவ ராஜ்யம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துவார். இல்லைங்களா நான் சொல்றது? அதனாலதான் அதுக்கு வித்தியாசம். ஆனா பரலோக ராஜ்யம்னாலும் ஒண்ணுதான், தேவ ராஜ்யம்னாலும் ஒண்ணுதான். சரியா? இப்போ தேவ ராஜ்யம் என்ற ஒரு வார்த்தையை இயேசு பயன்படுத்துறார். தன்னுடைய சீஷர்களுக்கு அதை பற்றி என்ன பண்ணுகிறார், கற்றுக் கொடுக்கிறார். இப்போ அந்த வார்த்தைக்கு இணையான வார்த்தை சில இடங்களிலே புதிய ஏற்பாட்டு நிருபங்கள்ல வரும். உதாரணத்துக்கு நீங்க நிருபங்களை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, பரலோக ராஜ்யம் அல்லது தேவ ராஜ்யம் என்ற வார்த்தை மிக குறைவாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதனால இவங்க பரலோக ராஜ்யத்தை பத்தி பேசலையா, இயேசு சொல்லி கொடுத்ததை பத்தி பேசலையா, இல்லையா, அதுக்கு எதிராக பேசுறாங்களா அப்படின்னு நீங்க என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இயேசு தேவராஜ்யம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாலையா, அதற்கு இணையாக திருச்சபை, சபை என்ற ஒரு வார்த்தை என்ன பண்றாங்க புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் என்ன பண்றாங்க, பயன்படுத்த. அப்போ புதிய ஏற்பாட்டு நிருபங்கள்ல சபை என்கிற வார்த்தை எதை குறிக்கிறதாக இருக்கிறது, தேவ ராஜ்யத்தை குறிக்கிறதா. நல்லா புரிஞ்சுக்கணும். தேவ ராஜ்யம் சபைக்குள்ள இருக்கிறது, சபை தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறது. சோ வார்த்தை தான் வித்தியாசமே தவிர கருத்து என்னதான் ஒரே கருத்து. சரி, அடுத்தது தேவ ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். சீஷர்கள் கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண வேண்டும், பிரவேசிக்க வேண்டும் சொல்வார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவ ராஜ்யத்தில் என்ன பண்ண மாட்டான், பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவார். இப்போ நம்ம ஏற்கனவே சொல்றோம் தேவராஜ்யம் என்ன, சபை. அப்ப சபைக்குள்ள ஒருத்தர் வரணும்னா நம்ம புதிய ஏற்பாட்டுல எப்படி வார்த்தைகளை பார்ப்போம் அப்படின்னா, தேவ ராஜ்யத்தில பிரவேசிப்பது எதற்கு இணையாக எப்படி சொல்லப்படுகிறதுனா, ரட்சிப்பு, நீதிமானாக்கப்படுதல், கிறிஸ்துவுக்குள் இருத்தல் என்ற வார்த்தைகள் என்ன பண்ணப்படுகிறது, பயன்படுத்துது. அப்போ ஒருத்தர் தேவ ராஜ்யத்துல இருக்கிறார் அப்படின்னா அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். தேவராஜ்யத்தில் இருக்கிறார் அப்படின்னா அவர் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறார். தேவராஜ்யத்தில் அவர் பிரவேசித்திருக்கிறார் அப்படின்னா அவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார் என்றார். அப்போ புதிய ஏற்பாட்டு நிருபங்களை நீங்க வாசிக்கும் போது ராஜ்யத்தில் பிரவேசிப்பது என்ற வார்த்தை வராது. அதுக்கு பதிலாக எது வரும், ரட்சிப்பு, ரட்சிக்கப்பட்டவர்கள், நீதிமானாக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் என்ற வார்த்தை என்ன பண்ணப்படும், பயன்படுத்தப்படும்.
புரியுதுங்களா? மூன்றாவது இயேசு சொல்வாரு, தேவராஜ்யம் இப்பொழுது இருக்கிறது அப்படின்னு சொல்வார். இப்போ தேவராஜ்யம் இருக்கிறது அப்படின்னு சொல்வார். அதற்கு இணையாக புதிய ஏற்பாட்டு திருச்சபையில நிருபங்கள்ல என்ன வார்த்தை வருகிறது அப்படின்னா, புதிய சிருஷ்டி, ஆவிக்குள் வாழ்க்கை, ஆவிக்குள் வாழ்கிற வாழ்க்கை, ஆவியின் வாழ்க்கை என்று சொல்லி சில வார்த்தைகள் பயன்படுத்தப்படும். புது சிருஷ்டி, ஆவிக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் எதை குறிக்கிறது? இப்போ தேவ ராஜ்யத்தில் நாம் என்ன பண்ணுகிறோம், இருக்கிறோம் என்பதை குறிக்கிறது. நாலாவதாக தேவ ராஜ்யத்திலே இருக்கக்கூடிய ஒழுக்க நெறிகள் இயேசு கற்றுக் கொடுக்கிறார். தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள் இப்படிப்பட்ட ஒழுக்க நெறியோடு வாழ வேண்டும். The people who are living in the kingdom of God should follow these ethical values, ethical principles. அப்போ அது நிருபங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆவியின் கனி. அப்போ தேவ ராஜ்யத்தின் கோட்பாடு, நெறிமுறை வாழ்க்கை அப்படின்றத புதிய ஏற்பாட்டு வார்த்தையில பவுல், பேதுரு போன்றவர்கள் எப்படி எழுதுறாங்க, ஆவியின் கனி என்று சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி குடும்ப கட்டமைப்பு, அதாவது ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும், பெற்றோர் எப்படி வாழ வேண்டும் அப்படின்ற போதனை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன, தேவ ராஜ்யத்தினுடைய அறநெறிகள். அடுத்தது தேவ ராஜ்யத்துல விருந்து. இயேசு பேசுவார், திருமண அழைப்பு விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், இது தேவ ராஜ்யத்தை குறிக்கிறது சொல்லி இயேசு என்ன பண்ணுவார், ஒன்று சொல்வார். அதற்கு இணையாக புதிய ஏற்பாட்டு நிருபங்களை நம்ம எதை பார்க்கணும்னா, கர்த்தருடைய பந்தி, இதுதான் ராஜ்யத்தின் விருந்து. புதிய ஏற்பாட்டுல நித்திய நம்பிக்கை, அதாவது மகிமையின் நம்பிக்கை என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும், நித்திய நம்பிக்கை என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதுதான் எதுக்கு இணையான ஒரு வார்த்தை, ராஜ்யத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிற விருந்து என்ற வார்த்தைக்கு இணையான ஒரு பதம். கடைசியா எதிர்கால ராஜ்யம். இயேசு சொல்வாரு, ராஜ்யம் வந்திருக்கிறது, ராஜ்யம் வரப்போகிறது சொல்வார். அப்போ ராஜ்யம் வரப்போகிறதுனா அது எதை குறிக்கிறது? புதிய ஏற்பாட்டு எழுத்துக்கள்ல அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகை, நாம் உயிர் தெழுவது, இதுதான் என்னது, ராஜ்யம் வரப்போகிறது என்பதை பற்றிய ஒரு கருத்து. அப்ப இயேசு புதிய ஏற்பாட்டுல அந்த 4 சுவிசேஷத்துல ராஜ்யத்தை பற்றி பேசுகிறார், ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பற்றி பேசுகிறார், ராஜ்யத்தில் இருக்கிறதை குறித்து பேசுகிறார், ராஜ்யத்தினுடைய ஒழுக்க நெறிகளை குறித்து பேசுகிறார், ராஜ்யத்திலே கொடுக்கப்படுகிற விருந்தை குறித்து பேசுகிறார், மறுபடியும் ராஜ்யம் என்ன பண்ண போகுது, வரப்போகிறது என்று பேசுகிறார். இதெல்லாம் புதிய ஏற்பாட்டு நிருபங்கள்ல பவுல், பேதுரு, யோவான் போன்றவர்களால் எப்படி பயன்படுத்துகிறது அப்படின்னா, திருச்சபை என்ற வார்த்தையில் பயன்படுத்தப்படுகிறது. ரட்சிப்பு, நீதிமானாக்கப்படுதல், கிறிஸ்துவுக்குள் இருத்தல் என்ற வார்த்தையிலே பயன்படுத்தப்படுகிறது. புது சிருஷ்டி, ஆவிக்குள் வாழும் வாழ்க்கை என்ற ஒரு வார்த்தையிலே பயன்படுத்தப்படுகிறது. ஆவியின் கனி, குடும்ப கட்டமைப்பு, ஒழுக்க நெறிமுறைகள் போன்ற வார்த்தைகளில் குறிப்பிடப்படுகிறது. கர்த்தருடைய பந்தி, நித்திய நம்பிக்கை, கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகை, உயிர்த்தெழுதல் போன்ற வார்த்தையின் மூலமா என்ன பண்ணப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே நிருபங்கள் என்பது ஏதோ புதிதாக கொடுக்கப்பட்ட போதனைகளோ, புதிதாக கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகளோ அல்ல. இயேசு கிறிஸ்து என்ன போதித்தாரோ அதனுடைய அதே அடிப்படைதான் வார்த்தைகள் மட்டும் எப்படி இருக்குது, வேற வேற வார்த்தை. இயேசு கிறிஸ்துடைய போதனையுடைய தொடர்ச்சி தான், அதுல வார்த்தைகள் மட்டும் என்ன இருக்குது, வேற வார்த்தைகள். அந்த நாட்களிலே வாழ்ந்த மக்களுக்கு புரியக்கூடிய வார்த்தைகள் என்ன பண்ணப்படுகிறது, பயன்படுத்தப்பட்டிருக்கிறதே தவிர இயேசு கிறிஸ்துவின் போதனையை தாண்டி அவங்க என்ன பண்ணல, வேற எதுக்கும் அவங்க போகவில்லை. புரிஞ்சதா? இப்ப நிருபத்தை வாசிக்கும் போது இந்த எண்ணத்தோட என்ன பண்ணோம், சரி எப்படி நான் வாசிக்கணும், ஒரு லெட்டர் வாசிக்கும் போது எப்படி வாசிப்பீங்க? உங்களுக்கு நான் ஒரு 4 பக்கம் லெட்டர் அனுப்பணும்னா எப்படி வாசிப்பீங்க? முதல் நாள் ஒரு பக்கம், 2வது நாள் அடுத்த பக்கம், 3வது நாள் அடுத்த பக்கம், 4வது நாள் அடுத்த பக்கம் வாசிங்கன்னா அந்த லெட்டர் ஏதாவது புரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. ஒன்றும் புரியல. அதனால நிருபங்களை எப்போ வாசிக்கும் போது நேரம் எடுத்து உட்காந்து
1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து கடைசி அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் என்ன பண்ணோம்? உட்காந்து ஃபுல்லா வாசித்து முடிச்சு அதுக்கப்புறம் தான் குறி தெரியும். நிருபங்கள் வாசிக்கும் போது மட்டும் ரோமர் தான் பெரிய நிருபம், கிட்டத்தட்ட 16 அதிகாரம் இருக்கு. சோ அதனால ரோமரை வாசிக்கிறதுக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணணும்? ஒரு ஃப்ரீ டைம் ஒதுக்கிட்டு ஒரு 2 மணி நேரமாவது உட்கார்ந்து ஒதுக்கி என்ன பண்ணணும்? ஆரம்பத்துல இருந்து ஃபுல்லா வாசித்து 16ஆம் அதிகாரம் கடைசி வாசித்து முடிச்சுட்டா என்ன பண்ணணும்? அது மூடி வைக்கும். சில நேரத்துல சிலது புரியும், சிலது புரியாது. பரவாயில்ல, புரிஞ்சதை புரிஞ்சுக்கோங்க, புரியாததை என்ன பண்ணுங்க? நோட் பண்ணி வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து என்ன பண்ணிக்கணும்? கேட்கணும். இதுக்கு நான் சொல்றது அப்போ நம்ம இயேசு போதைய அடிப்படையாக கொண்டுதான் எதை எழுதப்பட்டிருக்குது? நிருபங்கள் எழுதப்பட்டிருக்குது. இந்த புரிதலோடு நாம் எதை வாசிக்க வேண்டும்? நிருபங்களை வாசிக்க. இந்த நிருபங்கள்ல கிரேக்க கலாச்சாரம், எபிரேய கலாச்சாரம், சாரி யூத கலாச்சாரம் என்னதான் இருக்கும். சோ நம்ம கலாச்சாரங்களை எடுத்துக்க கூடாது. அந்த கலாச்சாரத்தின் மூலமாக சொல்லப்படுகிற கருத்துக்களை நாம் என்ன பண்ண வேண்டும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது, இந்த நிருபங்களை வாசிக்கும் போது இந்த 2000 வருஷத்துல இருக்கிற டெக்னாலஜி மாதிரி அவங்க அந்த டைம்ல கிடையாது. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலையில என்ன பண்ணிருக்காங்க? எழுதி இருக்காங்க. அந்த டைம்ல ரோமர்கள் அவங்க என்ன பண்றாங்க? ஆளுகை செய்யறாங்க. அந்த டைம்ல யூதர்கள் இருக்காங்க, ரோம சாம்ராஜ்யம் இருந்தது. அந்த டைம்ல கம்ப்யூட்டர் வசதி, கரண்ட் வசதி, பேப்பர் வசதி, இது மாதிரி நிறைய வசதிகள் கிடையாது. அந்த சூழ்நிலை எழுதாமன்ற மனநிலை வைத்து என்ன பண்ணோம்? அதை நாம் படிக்க வேண்டும். இன்னொன்னு, சபைக்கு அந்த காலத்துல மகா பெரிய உபத்திரவம் என்ன பண்ணுது? இருந்தது. இதையும் நம்ம மனதில் வைத்து என்ன பண்ண வேண்டும்? இதை வாசிக்க வேண்டும். சோ இது இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறமா வந்த முன்னேறுகிற வெளிப்பாடு கிடையாது. இயேசு கிறிஸ்துடைய போதனையை அடிப்படையாக கொண்ட அதே போதனை தான். நான் சொன்ன நிருபங்கள் என்பது புரியுதா? அடுத்தது என்ன பார்க்கிறோம்? அப்போஸ்தலர். அப்போஸ்தலர் என்னது? அது சபை வரலாறு. சோ சபை ஆதி திருச்சபை எப்படி வளர்ந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அப்போஸ்தலர் நடவடிக்கை வாசகம். அதுக்கப்புறம் வெளிப்படுத்துற விசேஷம். ஏற்கனவே செவ்வாயில வெளிப்படுத்துற விசேஷத்தை பத்தி என்ன பண்ணிருக்கிறேன்? சொல்லி கொடுத்திருக்கிறேன். வெளிப்படுத்துற விசேஷம் என்னன்னா அது ஒரு வித்தியாசமான எழுத்து நடை. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வெளிப்பாடு எழுத்து நடை என்று சொல்லுவாங்க. சோ அந்த வெளிப்பாடு எழுத்து நடையை புரிந்து கொண்டுதான் வெளிப்படுத்துற விசேஷத்தை என்ன பண்ணோம்? வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அரப் ஆஃப் கிரைஸ்ட் யூடியூப் சேனலுக்கு போனீங்கன்னா வெளிப்படுத்துற விசேஷத்தை பத்தி ஒரு நிறைய பிரசங்கம் இருக்குது. அதை நீங்க ஆரம்பத்துல இருந்து பார்த்து கேட்டீங்கனாலே உங்களுக்கு வெளிப்படுத்துற விசேஷத்தை பத்தி என்ன கிடைக்கும்? ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இல்லைங்களா? அப்போ நம்ம பைபிள் நல்லா என்ன பண்ணணும்? வாசிக்கணும். வாசிக்கிறத வாழ்க்கையில என்ன பண்ணணும்? செயல்படுத்தணும். நாம சொல்லலாமா? நாம் இப்பொழுது நன்றியோடு ஜெபம் செய்வோம்.